ஒரு முன்னாடி துணை முதல்வராக இருந்தவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒருத்தரை பெண்களுக்கு எதிராக அவதூறு பேசினாங்கன்ற விஷயத்துல கைது பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு துணிச்சலான முடிவு. உதயநிதி சார் நான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எல்லா சேனல்லையுமே லைவ்ல அவங்க பேசுனத அதுக்கு ஆதாரம் இருக்கு. அதுக்கு ரெட்டை கோர்ட்டுக்கே போகாம ஸ்டேஷன்ல பெயில் கொடுத்திருக்காங்க. இப்போ நானோ இவரோ நீங்களோ யாராவது ஒன்னு ரெண்டு குற்றச்சாட்டம் இருக்கு சேகரபாபு பொண்ணு மேல கண்கூடாவே பார்த்துருக்கோம். நேத்து அவர் கோயிலுக்குள்ள விடாம 1/2 மணி நேரம் காக்க வச்சு உள்ள அனுப்புனதே பாத்தீங்கன்னா மக்கள்ல என்ன பதிவு போடுறாங்கன்னா, நீங்க செஞ்சது எதிர்வினை. ஒரு முன்னாடி துணை முதல்வராக இருந்தவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒருத்தரை பெண்களுக்கு எதிராக அவதூறு பேசினாங்கன்ற விஷயத்துல கைது பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு துணிச்சலான முடிவு. ஆனா அது முழுக்க கைதா நடந்து அது சட்டப்படி நடந்ததுன்னா மக்களுக்கு இன்னுமே தெளிவில்லை. எங்களுக்குமே அந்த தெளிவில்லை. 6 செக்ஷன்ல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 2 செக்ஷன் நான் பெயிலபிள். அவரு உதயநிதி சார் நான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எல்லா சேனல்லையுமே லைவ்ல அவங்க பேசுனத அதுக்கு ஆதாரம் இருக்கு. அதுக்கு ரெட்டை அர்த்தம் நிச்சயமா இருக்கு. அது சாமானிய மக்களுக்கு அது நிச்சயமா விளங்கி இருக்கும். அதெல்லாம் தாண்டி கோர்ட்டுக்கே போகாம ஸ்டேஷன்ல பெயில் கொடுத்திருக்காங்க. இப்போ நானோ இவரோ நீங்களோ யாராவது ஒரு நான் பெயிலபிள் கேஸ்ல அரெஸ்ட் ஆனீங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்க நீங்க அப்ளை பண்ணி லிஸ்டிங் ஆகிறதுக்கே 15 நாள் ஆகும். குறைஞ்சது 7 நாள் ஆகும். எப்படி இந்த கேஸ்ல மட்டும் 5 மணி நேரத்துல பிஎன்எஸ் செக்ஷன்ல எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனா நான் பெயிலபிள் 2 செக்ஷன் இருக்கப்ப வெறும் 5 மணி நேரத்துக்குள்ள ஒரு கேஸ் லிஸ்டிங் ஆகி அதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலும் கொடுக்கறது சாமானிய மக்களுக்கு சாத்தியமான்னு தெரியல. இது சட்டம் அனைவருக்கும் சமம்ன்ற அந்த எண்ணத்துலதான் நம்மளாம் தைரியமா இதெல்லாம் பேசுறோம், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இது தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய சம்பவத்தை செய்ய போய் அது தோல்வியில முடிஞ்சதுதான் நான் நினைக்கிறேன். அது முழுமையான கைதா இல்ல. தப்பு யார் பண்ணாலும், பெண்கள் பற்றி யார் அவதூறு பேசினாலும் நிச்சயமா கைது செய்யப்படணும். அது மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வா மாறணும். அதனால நான் ஓட்டு போறேன்னு ஒரு பதிவு போட்டேன். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. அது முழு கைதா ஏத்துக்க முடியல. அதனால இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா முழுமையா செஞ்சு முடியுங்க. மக்களுக்கு அப்பதான் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். மக்கள் நிறைய நம்புறாங்க இன்னைக்கு இருக்க தாவேக அரச. நல்லது செய்யணும். காவேரி நல்ல நேரம் நமக்கு தண்ணி வந்துருச்சு. வரலன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்ப வந்திருக்க தண்ணீர் முழுசா போய் சேரல இன்னும் விவசாயிகளுக்கு. நம்ம இன்னும் சண்டை போட்டு நமக்கு தேவையான நம்மளோட உரிமையை வாங்கணும்ன்றத நானும் ஒரு சாதாரண பாமரன்னா ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். சார் கண்படுப்புக்காக கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். அவங்க ஆல்ரெடி மக்கள் ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. 60 நாளுக்குள்ள அவங்களுக்கு எதுவும் ஸ்டண்ட் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி பார்க்கல. ஆனா ஒரு விஷயத்த கையில எடுத்தா முழுமையா அது பண்ணிருக்கணும். அவர் பேசினது தப்புன்னு எல்லாருமே பொதுமக்களா நானும் அப்படிதான் நினைக்கிறேன். உதயநிதி அண்ணன் பேசினது தப்பு. அப்போ அதுக்கான இப்ப நான் பேசினா நான் ஒரு விஷயம் தப்பா பேசினேன், அதேதான் கோர்ட்டு கொண்டு போய் தான் எனக்கு பெயில் கொடுத்தாங்க. நான் அந்த பஞ்சாமிர்தம் பத்தி பேசினது உண்மையில என்னை அறியாம நான் பேசின வார்த்தை. அது அந்த ஒரு வார்த்தை. அதுக்காக மன்னிப்பு கேட்டு வீடியோவும் போட்டேன். கோர்ட்டுக்கு போய் தான் எனக்கு செல்ஃப் பெயில் கொடுத்தாங்க. அதுதான் சாமானியனுக்கான சட்டம். ஆனா இங்க சாமானியனுக்கு நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற யாருக்கும் ஸ்பெஷல் ஒரு சில அட்டென்ஷன் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அது சட்டத்துக்கு மேல இருக்க நமக்கு அந்த நம்பிக்கையை குறைக்குது. எல்லாருக்கும் சமமா இல்ல இந்த சட்டம்ன்ற அச்சத்தை ஏற்படுத்துது. குற்றச்சாட்டு இருக்குது. ஆனா அந்த அரசு தாவேக அரசு பாத்தீங்கன்னா அந்த நேரத்தை மீட்டு எடுக்கணும். நீங்க சார் சேகர் பாபு சாரை பொறுத்தவரை குற்றச்சாட்டு சொல்ல சொன்னீங்கன்னா நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எதை சொன்னாலும் ஆதாரம் வேணும். 1 2 குற்றச்சாட்டம் இருக்கு சேகர் பாபு பொண்ணு மேல கண்கூடாவே பார்த்துருக்கோம். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது ஆதாரம் தான் நான் பேசுறேன். எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை அவரை பத்தி. ஆதாரம் இல்லை, அதனால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அறநிலைத்துறையில அவர் நிறைய ஏதோ பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கவர்மெண்ட் மீட்டா ரொம்ப சந்தோஷம். அது ஒரு நார்மல் முருக பக்தரா ஈசனை வணங்குற ஒரு பக்தரா என்னோட கோரிக்கை அது. நான் அது நிறைவேறினா சந்தோஷம். நேத்து அவர் கோயிலுக்குள்ள விடாம 1/2 மணி நேரம் காக்க வச்சு
உள்ள அனுப்புனதே பாத்தீங்கன்னா மக்கள்ல என்ன பதிவு போடுறாங்கன்னா, நீங்க செஞ்சது எதிர்வினை. நீங்க முன்னாடி போறப்ப பொதுமக்கள் கேட்பாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன சார் விஐபி வழியான்னு கேக்குறப்ப, அவர் போய் திட்டினாரு. அதெல்லாம் அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கல்ல. அதுக்கு பதில் தான் இது, கடவுள் இருக்காரு, கர்மான்னு ஒண்ணு இருக்குன்னு எவ்வளவு பேர் பதிவு பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ண தப்புக்கு நிச்சயமா அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க.